Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhivanan, sharing this video lesson with you. In this video, we are going to learn 3 different forms of irregular verbs. 3 வேறு வடிவம் உள்ள முறைசாரா வினைச்சொற்கள். மூன்றாவது செட் பார்க்க போகிறோம். 3 different forms of irregular verbs. இந்த irregular action verbs என்று சொல்வார்கள். முறைசாரா செயல் வினைச்சொற்கள். இவற்றை நாம் செட்டுகளாக பிரித்து நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ இந்த வெர்புகள் 50 வெர்புகள் உள்ளன. அவற்றில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாம் 2 செட்டுகள் பார்த்துவிட்டோம். இப்பொழுது 3வது செட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு வெர்பும் ப்ரெசன்ட் டென்ஸ் உண்டு, நிகழ்காலம், அடுத்தது பாஸ்ட் டென்ஸ் உண்டு, இறந்த காலம், அதன் பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இறந்த கால வினை எச்சம் ஆகிய 3 வினைச்சொல் வடிவங்களை நாம் பார்க்க போகிறோம். செட்டு 3 வாருங்கள். let us start that set. set 3 பாருங்க. அதாவது இதில் என்ன அந்த ஸ்பெல்லிங் பேட்டர்ன், எழுத்து முறை எப்படி இருக்கிறது என்றால், அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற அந்த வேர்போட என் சேர்ந்து அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். பாருங்கள், அரைஸ், பாஸ்ட் டென்ஸ் அரோஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அரிசன், அல்லது அதை அரைசன் என்றும் உச்சரிக்கலாம். அரைஸ், அரோஸ், அரைசன் அல்லது அரிசன். ஓகே, இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்கள். எழுதல், தோன்றுதல், ஏற்படுதல். எழுதல் அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுதல் அல்லது தோன்றுதல். ஒரு சண்டை சச்சரவு தோன்றுதல், ஒரு தகராறு ஏற்படுதல், இந்த மாதிரியான அர்த்தங்களில் இது வரும். இதனுடைய பழைய பயன்பாடு என்னன்னா, நாம் படுக்கையிலிருந்து எழுதல் அல்லது நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கும் அந்த நிலையிலிருந்து எழுந்து நிற்றல், இது மாதிரியான அர்த்தங்கள் அதுக்கு பயன்படும். அரைஸ், அரோஸ், அரிசன். அந்த வேர்டில் இருக்கிற ஏவை எடுத்துட்டா நமக்கு அடுத்தது ஒரு வேர்டு கிடைக்கிது பாருங்கள். ரைஸு, ரோஸு, ரிசன். எழுதல், இன்னொரு அர்த்தம் உயர்தல். இந்த எழுதல்னால் என்ன என்றால், நாம் நாற்காலியில் உட்கார்ந்திருந்து எழுதல் அல்லது படுக்கையில் படுத்திருந்து எழுதல். அது மட்டுமல்ல, உயர்தல் என்ற அர்த்தம். அதாவது விலைவாசிகள், பொருள்களின் விலை அதிகரித்தல் என்ற அர்த்தத்திலையும் வரும். மற்றும் வெப்பநிலை, காலநிலை, இதெல்லாம் உயர்தல்னா அதிகரித்தல். ரைஸு, ரோஸு, ரிசன். ஓகே, அடுத்தது பாருங்கள். டூ, டிட்டு, டன். டூ, அந்த டூ பாஸ்ட் டென்ஸாக மாறும்போது டிட்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்இ சேருது, டன்னுன்னு உச்சரிக்கணும். அதை வேறு மாதிரி சொன்னால் தப்பு. டூ, டிட், டன், இதனுடைய ஒரே அர்த்தம் செய்தல். செய்தல்னால் ஒரு வேலை செய்தல். என்னென்ன வேலை? வீட்டு பாடம் செய்கிறோம், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கொடுக்கும் அந்த ஹோம்ஒர்க்கு, அதை தவிர வீட்டில் நாம் செய்யும் அந்த வேலை, அது ஹோம்ஒர்க் அல்ல. அது ஹவுஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு, சமையல் வேலை, குக்கிங், க்ளீனிங், வாஷிங், குக்கிங் ஒர்க்கு, வாஷிங் ஒர்க், ஏதோ ஒரு வேலையை செய்தலுக்கு தான் டூ, டிட்டு, டன். ஓகே, அடுத்தது பாருங்கள்.
ட்ரா ட்ரூ ட்ரான். ட்ரா அந்த ட்ராவோட வெறும் என் சேர்த்துனா ட்ரான், அது பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் அந்த ட்ரூ, அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஏ ஈன்னு மாறுது. ட்ரா ட்ரூ ட்ரான். இதுலேயும் உச்சரிப்பு எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ட்ரூன்னு உச்சரிக்கணும். ஓகே, ட்ரா ட்ரூ ட்ரான். வரைதல், இழுத்தல். வரைதல்னால் ஒரு படம் வரைதல், ஒரு கோடு வரைதல், இதெல்லாம் ட்ரா. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இழுத்தல். ஒரு கயிற்றை பிடித்து இழுத்தல், தண்ணீர் சேந்துதல், கிணற்றிலிருந்து தண்ணீர் சேந்துதல். சரிங்களா? அடுத்தது கிவ், கேவ், கிவன். கிவ் இந்த வேர்டோட என் சேர்த்துனா கடைசியில் நமக்கு கிவன். அந்த கிவ்வில் இருக்கிற ஐயை ஏன்னு மாற்றினா கேவ். கிவ், கேவ், கிவன். கொடுத்தல், தருதல். ஒரு பொருளை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தால் கொடுத்தல், தருதல். அடுத்த வார்த்தை ஃபால், ஃபெல், ஃபாலன். ஃபால் என்ற ப்ரெசன்ட் டென்ஸோட இஎன் சேருது பாருங்கள். ஃபால்ங்கிற ப்ரெசன்ட் டென்ஸோட இஎன் சேர்ந்தால் ஃபாலன். இந்த ஃபாலில் இருக்கிற ஏ வந்து ஈன்னு மாறினா ஃபெல். ஃபால், ஃபெல், ஃபாலன். தமிழ் அர்த்தம் கீழே விழுதல், இன்னொரு அர்த்தம் குறைதல். ஒரு பொருள் கீழே விழுறது, அல்லது ஒருவர், ஒரு நபர் நடந்து செல்லும் போதோ மேலிருந்து கீழே விழுதல். ஃபால், ஃபெல், ஃபாலன். ஓகே, ஏழாவது வேர்டு பாருங்கள். கோ, வெண்ட், கான். கோ, வெண்ட். இந்த கோங்கிற வேர்டு முற்றிலும் ஸ்பெல்லிங் மாறுது, வெண்ட்டுன்னு மாறுது. அப்புறம் கோவோட என்இ சேர்ந்தால் கான். இதுக்கு தமிழ் அர்த்தம் போகுதல். போகுதல்னால் என்ன அர்த்தம்? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுதல். போகுதல், செல்லுதல். பஸ்ஸில், காரில் அல்லது நடந்து போகிறது. அடுத்தது 8 பாருங்கள். ட்ரைவ், ட்ரோவு, ட்ரிபன். ட்ரைவ் அந்த ஐ ஓன்னு மாறுது, ட்ரோவு. அப்புறம் ட்ரைவுங்கிற வேர்டோட என் சேர்ந்து உச்சரிப்பு பாருங்கள், ட்ரிவன். அதை ட்ரைவன்னு சொல்லக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். ட்ரைவ், ட்ரோவ், ட்ரிவன். இதுக்கு தமிழ் அர்த்தம் வாகனம் ஓட்டுதல் அல்லது விரட்டுதல். வாகனம் ஓட்டுதல், 4 சக்கர வாகனம், கார், பஸ்ஸு, இதெல்லாம் ட்ரைவ் பண்ணுறோன்னு சொல்லணும். இன்னொரு அர்த்தம் விரட்டுதல்னால் ஒரு நபரை ஒரு இடத்திலிருந்து போ என்று சொல்லுதல், விரட்டுதல். அதுபோலவே கால்நடைகளை போ என்று விரட்டுதல். ஆக ட்ரைவ், ட்ரோவ், ட்ரிவன் என்றால் வாகனம் ஓட்டுதல், விரட்டுதல். சரி, அடுத்த வார்த்தை ரைடு, ரோடு, ரிடன். ரைடு, ரோடு, ரிடன். இதனுடைய அர்த்தம் பாருங்கள், சவாரி செய்தல். எதை சவாரி செய்கிறோம்? 2 சக்கர வாகனங்கள், சைக்கிள், பைக்கு, இதெல்லாம் ரைடு பண்ணுறோம், ரைடு. இதனுடைய இன்னொரு அர்த்தம் குதிரை ஓட்டுதல். குதிரை மேலே உட்கார்ந்து அந்த குதிரையை இயக்குதல். ரைடு, ரோடு, ரிடன். ரைடில் இருக்கிற ஐ ஓனு மாறினா ரோடு. அப்புறம் ரைடோட 2 டியாக மாறி இஎன் சேருது. ரைடோட ரைடில் இருக்கிற இ எடுத்துட்டு டிஇஎன் உச்சரிப்பு ரிடன். ரைடு, ரோடு, ரிடன். சவாரி செய்தல், சைக்கிள் ஓட்டுதல், குதிரை ஓட்டுதல். ஓகே, அடுத்தது இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாம். இதில் சி, சா, சீன். சி, சா, சீன் என்றால் பார்த்தல். நாம் நம்முடைய கண்களால் ஒரு பொருளை பார்த்தல். அதாவது இந்த கண்கள் செய்கிற ஒரு செயல் இருக்குல்ல, அதுதான் சி. சியோட என் சேர்ந்தால் சீன் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிக்கு பாஸ்ட் டென்ஸு சா, முற்றிலும் மாறுது. SAWன்னு மாறுது. ஓகே, okay my dear English learners, that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.